ஆல்ரைட். இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்னன்னா ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் யூனிட்ல ஃபார்ம் பிளானிங் அண்ட் ஃபார்ம் பட்ஜெட்டிங். அதாவது பிளானிங் வேற, பட்ஜெட்டிங் வேற. இது ரெண்டுக்கும் ரொம்ப மைன்யூட் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். பட் இது ரெண்டும் நம்ம சம்டைம்ஸ் ரொம்ப சினானிமஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டும் டோட்டலா வேற வேற. இப்போ ஃபார்ம் பிளானிங், ஃபார்ம் பட்ஜெட்டிங் எதுக்காக அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி ஓவர் த்ரோவா, அதாவது இதுல இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இல்ல, சோ இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வரக்கூடிய ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டி ஃபேஸ் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு உள்ள என்ன இருக்குன்னே தெரியாம நம்ம அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா, ஃபார்மிங் பண்ண போனோம் அப்படின்னா, அப்போ நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸை நம்ம கொஞ்சம் கம்மி பண்றதுக்காக தான் நம்ம முன்னாடியே பிளான் பண்றோம். ஓகேவா? ஸோ இதுல இந்த லெக்சர்ல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, எப்படியெல்லாம் நம்ம பிளான் பண்றோம், எப்படியெல்லாம் பட்ஜெட் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்டிங் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த லெக்சர்ல பார்க்க போறோம். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் திங் டு ஸ்டார்ட் வித், நம்ம ஃபார்ம் பிளானிங் குள்ள போலாம். ஒரு ஃபார்ம் பிளான்னா என்னன்னா, ஒரு ஸ்கீம் ஃபார் ஆர்கனைசிங் ஃபார்ம் பிசினஸ். அதாவது நம்ம ஃபார்ம்ல என்னென்ன ரிசோர்சஸ் நம்ம கிட்ட இருக்கு, ஆல்ரெடி ஓன்டு ரிசோர்ஸ் இருக்கும், இல்ல சில சமயம் ஹையர் பண்ண வேண்டியது இருக்கும். அப்ப எதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு, எதெல்லாம் நம்மள்ட்ட இல்ல அப்படியே நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்சஸ்லயே எவ்வளவு இருக்கு, நமக்கு தேவையான அளவுக்கு இருக்கா, எவ்வளவு நம்ம வாங்கணும். சோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுட்டாதான் நம்ம கிட்ட இருக்கிற அவுட்புட்டை நம்ம கொஞ்சம் சர்டனிட்டியோடவாவது நம்ம ஒரு அஷ்யூர்ட் இன்கம் இவ்வளவு வரலாம் அப்படின்னாவது நம்மளால ஒரு ஃபார்மிங் குள்ள போக முடியும். ஓகேவா? சோ இது என்ன பண்றோம் அப்படின்னா, முன்னாடி அட்வான்ஸாவே நம்மளுக்கு மொத்தமும் என்னென்ன ஆக்டிவிட்டி நம்ம ஃபார்ம்ல பண்ண போறோம், அதுக்கு என்னென்னலாம் நம்மகிட்ட இருக்குங்கிற எல்லாத்தையுமே நம்ம ஒரு லிஸ்ட் மாதிரி எடுத்துப்போம். ஓகேவா? சோ இதுதான் நம்ம ஃபார்ம் பிளான் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஒரு ஃபார்ம் பிளான் கரெக்டானதா நம்ம போட்டோம்னா, ஆப்டிமமான ஃபார்ம் பிளானா இருந்தது அப்படின்னா, நம்ம ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ், எப்பவுமே கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னா இடையூறுகள் மாதிரி. அப்போ ரிசோர்ஸ் எப்படி இடையூறு ஆகும்னா, ரிசோர்ஸ் பத்தாம இருக்கிறது, இல்ல ரிசோர்ஸே இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் தான் இடையூறுகள் நம்ம சொல்றோம். அப்போ இந்த ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபார்ம் பிளான் இருக்கும். அப்படின்னா நம்ம கிட்ட என்ன இருக்குங்கிறது ஒரு சைடு இருக்கும், நம்மகிட்ட என்ன இல்ல, அதை எங்கிருந்து அவுட் சோர்ஸ் பண்ண போறோம், இல்ல யார்கிட்ட இருந்து வாங்க போறோம், எவ்வளவுக்கு வாங்க போறோம், இது எல்லாத்தையுமே நம்மளால ஒரு ஃபார்ம் பிளான்ல ஓவர் வியூவா பார்க்க முடியும். சோ இது பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும், ஓகே இந்த பிளான் கரெக்டா இருக்கு, நமக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. சோ இது கைண்ட் ஆஃப் ஒரு கான்பிடன்ஸையும் நம்மளுக்கு கொடுக்கும். யூஸ்வலா ஃபார்மர்ஸ் பாத்தீங்கன்னா, ஒரு ஃபார்ம் பிளான் இல்லாம அவங்களுக்கு மனசுல என்ன தோணுதோ எதையும் ரிட்டன் ஃபார்மேட்ல எல்லாம் எழுதி வைக்க மாட்டாங்க. இப்ப பிசினஸ் மேன்லாம் எப்படி பிளான் போடுறது ஒரு முன்னாடியே ஒரு சின்ன ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி எடுத்து வச்சுக்கிறாங்களோ, அந்த மாதிரி எல்லாம் ஃபார்மர்ஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா? சோ அவங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ, அந்த சீசன்ல என்ன போடணும்னு தோணுதோ, இல்ல காலங்காலமா அவங்க என்ன போட்டுட்டு இருக்காங்களோ இதே தான் பண்ணுவாங்க. இல்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பாத்தீங்கன்னா, மத்த பக்கத்து ஃபார்மர்ஸ் பக்கத்துல இருக்கிறவங்க ஏதாவது டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, அந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு சக்சஸ் ஆகுது அப்படின்னா அதையும் இவங்க இன்கல்கேட் பண்ணிப்பாங்க. தவிர இவங்க ஃபார்ம் பிளான் மாதிரி ஒரு கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர்ல எதையும் ரிட்டன் ஃபார்மேட்லயோ அந்த மாதிரி போட்டு வச்சுக்க மாட்டாங்க. பட் அப்படி போட்டு வச்சாங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுனாலதான் இந்த ஃபார்ம் பிளானிங்ன்ற சப்ஜெக்டே நம்மளுக்கு இருக்கு. ஓகேவா? சோ இந்த ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாத்தையும் நம்மளால மீட் அவுட் பண்ண முடிஞ்சதுன்னா, அப்ப என்ன ஆகும், நம்மளுக்கு எவ்வளவு மேக்ஸிமான ப்ராஃபிட் எடுக்க முடியுங்கிறது அந்த இடத்துல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். ரைட்? ஓகே, இப்போ நம்ம ஃபார்ம் பிளான்ல என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபியூச்சர்ல நம்ம என்ன பண்ண போறோங்கிறத இன்னைக்கு முடிவு பண்றோம். ஓகேவா? a process of deciding in the present what to do in the future. ஓகேவா? about the best combination of crops and livestock. அதாவது நம்ம கிட்ட இருக்க ரிசோர்ஸ் வச்சு இல்லைன்னா நம்மளால வாங்க முடியற ரிசோர்ஸையும் வச்சு நம்ம என்ன கிராப்பை சூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி லைஃப் ஸ்டாக் ஆக்டிவிட்டி ஈடுபடலாம். நம்ம ஃபார்மிங் சிஸ்டம் பார்த்தோம்ல, ஃபார்மிங் சிஸ்டம். ஸோ அதை டிசைட் பண்றது இந்த ஃபார்ம் பிளான் மூலியமா, என்ன டைப் ஆஃப் சிஸ்டம் நம்ம போலாம், என்ன டைப் ஆஃப் ஃபார்மிங் நம்ம பண்ணலாம் அப்படிங்கறத டிசைன் பண்றது இந்த ஃபார்ம் பிளான் மூலியமா நம்ம டிசைன் பண்ண முடியும். ஏன்னா நம்ம கிட்ட என்ன இருக்கு, நம்மளால என்ன முடியும்ன்றது தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ணலாங்கிறது நம்மளால சொல்ல முடியும் இல்லையா? சோ நம்ம இப்போ டைவர்சிஃபைட் ஃபார்மிங் போலாமா, இல்ல ஸ்பெசிஃபைடு ஃபார்மிங் போலாமா? இப்போ ஸ்பெசிஃபைட் ஃபார்மிங் நம்ம ஒரு என்டர்பிரைஸ் மட்டும் தான், அப்படின்னா ஒரு என்டர்பிரைஸ்க்கான ரிசோர்ஸ் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு. அது எப்படி தெரியும் நம்ம ரிசோர்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கறதே இந்த ஃபார்ம் பிளான் மூலியமா தான் தெரியும். அப்போ ஒரு ரிசோர்ஸ் தான் இருக்குன்னா நான் ஸ்பெசிஃபைட் ஃபார்மிங் தான் போகணும். இல்ல எங்கிட்ட நிறைய ரிசோர்ஸ் இருக்கு, என்னால நிறைய ரிசோர்ஸ் அஃபோர்ட் பண்ணவும் முடியும் அப்படின்னா நான் டைவர்சிஃபைட் ஃபார்மிங் போலாம். சோ இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே நம்ம டிசைட் பண்றதுக்கு ஃபார்ம் பிளான் தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு சோர்ஸ். ஓகேவா? ரைட். ரேஷனல் யூஸ் ஆஃப் ரிசோர்சஸ் அப்படின்னா ஒன்றும் இல்ல, இருக்க ரிசோர்ஸ கரெக்டா அதோட மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதாவது ஒரு இன்புட் இருக்கு அப்படின்னா அந்த இன்புட்டோட மேக்சிமம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடணும்.
ஓகேவா. சோ அது பண்ணாதான் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமமா கிடைக்கும். ஓகேவா. சோ இது எப்படி நம்மளால முடியும்னா, ஒரு பிளானிங் முன்னாடியே நம்ம போட்டாதான் என்ன ரிசோர்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அது மூலியமா அதை டோட்டலா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணவும் முடியும். ஓகே. சோ ஃபார்ம் பிளானிங்ல டு allocate the scarce resources of the farm, to organize the farm production, to increase the resource use efficiency and income of the farmer. ரிசோர்ஸ் யூஸ் எஃபிஷியன்சிங்கிற டேர்ம் நீங்க ரொம்ப ஃப்ரீக்வெண்டா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது RUE அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரிசோர்ஸ் யூஸ் எஃபிஷியன்சினா ஒன்றும் கிடையாது, இருக்கிற ரிசோர்ஸை எவ்வளவு எஃபிஷியன்டா நம்மளால யூஸ் பண்ண முடியும், எவ்வளவு எஃபெக்டிவா நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா. அதாவது தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வாட்டருக்கு ரிசோர்ஸ் யூஸ் எஃபிஷியன்சி அப்படின்னா, அதாவது நம்ம தண்ணி அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது தஞ்சை மண் இருக்குல்ல, தஞ்சாவூர்ல வந்து அந்த காலத்துல நெல் எல்லாம் போடும்போது தஞ்சையில என்ன பண்ணுவாங்களாம், கால் மீன்ஸ் நம்ம மம்மட்டி வச்சுதானே எப்பவுமே வந்து கரை கட்டுவோம். தண்ணி பாய்ச்சுறாங்க, ஒரு காடு ஃபுல்லா தண்ணி பாய்ச்சு. முன்னாடி இப்போ மாதிரி அப்போ வந்து ட்ரிப் ஸ்ப்ரிங்க்லர்ல கிடையாது. சோ அப்படி எப்படி இருக்கும்னா, வெறும் மண்வெட்டி எடுத்து அவங்க வந்து அந்த கரை கட்டுவாங்க. அதாவது ஒரு பாத்தியை உடைச்சு விட்டுட்டு அடுத்த பாத்திக்கு வந்து கரை கட்டி விட்டுருவாங்க. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க தஞ்சை மக்கள்னா, அப்ப தண்ணி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். மீன்ஸ் 3 போகமும் விளைவிப்பாங்க, மழை நல்லா பெய்யும், மும்மாரியும் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ நிறைய தண்ணி இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல வந்து பாத்தி வந்து இவங்க மம்முட்டி வச்சு கட்ட மாட்டாங்க, காலால வந்து பாத்தி கட்டுவாங்க. அப்ப தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும், காலால பாத்தி கட்டினா அங்க எவ்வளவு தண்ணி வேஸ்ட் ஆகும் பாருங்க. சீக்கிரமா நம்மளால வந்து பாத்தியே மேக் பண்ண முடியாது, ஏன்னா தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு இருக்கும் அந்த மண்ணை. சோ இது வந்து என்னன்னா ரிசோர்ஸ் யூஸ் எஃபிஷியன்சியோட ஒரு நெகட்டிவான சைடு. அதாவது நம்ம அதை ஒழுங்கா யூஸ் பண்ணல அப்படிங்கறது அர்த்தம். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ட்ரிப் போடுறோம், ஸ்ப்ரிங்க்லர் போடுறோம், இந்த மாதிரி. அதாவது தண்ணியை எவ்வளவு சேமிச்சு நம்மளால சரியா யூஸ் பண்ண முடியுமோ அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இதுதான் டிஃபரன்ஸ். அந்த காலத்துல அவங்க பண்ணிட்டு இருந்தது ரிசோர்ஸ் யூஸ்ல இன்எஃபிஷியன்டா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம பண்றது ரிசோர்ஸை கரெக்டா எஃபிஷியன்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம ட்ரிப் ஸ்ப்ரிங்க்லர் மாதிரியான இரிகேஷன் சிஸ்டம்ஸ்க்கு யூஸ் பண்றோம். ஓகேவா. சோ இது எப்படி நம்மளால பண்ண முடியும்னா, தண்ணிங்கிறது எவ்வளவு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா. ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸ் அது தண்ணி. அந்த தண்ணி எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம ட்ரிப் போடலாமா, ஸ்ப்ரிங்க்லர் போடலாமா, இல்ல நார்மலாவே பாத்தி ஃபுல்லா பாய விடலாமா அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். சோ இது எதுக்காக, இருக்க ரிசோர்ஸ் அல்டிமேட்டா நம்மளுக்கு என்ன ஃபார்மிங்ல நம்ம என்ன பண்ணாலும் அல்டிமேட்டா என்ன எய்ம் அப்படின்னா வருமானத்தை அதிகப்படுத்தணும். அதுக்காக நம்ம என்னென்னலாம் பண்றோங்கிறது தான் ஃபார்ம் பிளான் நம்ம சொல்லுவோம். ஓகேவா. ரைட். அடுத்து மெயின்லி a process of choice making or choosing among competitive alternatives. அதாவது நம்ம கிட்ட வந்து நம்ம சொல்ற மாதிரி ஒரு நிலம் இருக்கு அப்படின்னா, ஸ்கேர்ஸான ரிசோர்ஸ் தான் அந்த நிலம். அந்த நிலத்துல இப்ப எனக்கு வந்து ஏகப்பட்ட தேவைகள் இருக்கலாம். எனக்கு வீட்டுக்கு வந்து காய்கறிகள் வேணும், நெல் வேணும், மீன்ஸ் அரிசி வேணும், இல்லைன்னா எனக்கு வந்துட்டு கிழங்கு மாதிரியான வகைகள் வேணும், எல்லாமே எனக்கு தேவை இருக்கலாம், மார்க்கெட்டு கொடுக்கணும்னு இருக்கலாம். ஆனா என்கிட்ட இருக்கிறது ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் லேண்டுனா அந்த ஏக்கர்ல எவ்வளவு கல்டிவேட் பண்ண முடியுமோ அவ்வளவுதான் பண்ண முடியும். சோ காம்படிட்டிவ் ஆல்டர்னேட்டிவ்ஸ்னா ஒன்னும் கிடையாது. மீன்ஸ் ஒரு விஷயம் நான் போட்டேன்னா அந்த இடத்துல இன்னொரு விஷயம் போட முடியாது. ஒரு ஏக்கர் லேண்ட்ல நான் ராகி போடுறேன்னா அதே ஏக்கர்ல என்னால கம்பு போட முடியாதுல்ல. அப்ப ராகியும் கம்பையும் என்ன சொல்லுவோம்னா காம்படிட்டிவ் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒண்ணு மாத்தி ஒண்ணு போட்டுக்கலாம், ஆனா ரெண்டும் காம்படிட்டிவ். ஒண்ணு இருந்தா இன்னொன்னு அந்த இடத்துல இருக்க முடியாது. ஓகேவா. சோ இது எது போடலாம் அப்படின்றது சூஸ் பண்றதும் நம்ம ஃபார்ம் பிளானிங்ல பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஓகே. கன்சர்ன்ட் வித் வேரியஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் த ஃபார்ம் த ஃபார்மர் மேக்ஸ் இன் த எக்ஸிஸ்டிங் ஆர்கனைசேஷன். அதாவது இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது இவ்வளோ அப்படின்னு கணக்கெடுத்துட்டு இதுல என்னென்னலாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியுங்கிறதும் நம்ம ஃபார்ம் பிளான்ல வந்து பண்ணிக்க முடியும். நம்ம வந்து என்ன சொல்ல, நம்ம மனசுல சொல்லிக்கிட்டு இருக்கோம், மனசுல வந்து இது பண்ணலாம் அதை பண்ணலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னா மேபி நம்மளுக்கு ஒரு ஓவரால் பிக்சர், கம்ப்ளீட் பிக்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அப்போ நம்மளால அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் வந்து மேக் பண்ண முடியாது. இதே நம்ம ரிட்டன் ஃபார்மேட்ல ஒரு ஃபார்ம் பிளானா ஒரு ஷீட்ல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இதுக்கு பதிலா இதை பண்ணலாம், இதுக்கு பதிலா இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் மேப் மாதிரி அது வந்து செயல்படும். சோ ஆப்வியஸா நம்மளுக்கு இருக்கிற ரிசோர்ஸ் எப்படி கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணலாங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே. ரைட். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபார்ம் பிளானிங். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அதாவது வாழ்வாதாரம், அந்த வாழ்ற தரம்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னு சொல்றோம். அதை வந்து அதிகப்படுத்துறது தான் இந்த ஃபார்ம் பிளானிங்கோட அப்ஜெக்டிவ். எப்படி அதிகமாகும், ஆப்வியஸா அவங்களோட வருமானம் அதிகமானா அவங்க அதிகமான என்னென்னலாம் அவங்களுக்கு தேவையோ அதெல்லாம் வாங்கிக்க போறாங்க. அப்ப அவங்களோட அந்த வாழும் தரம் வந்து அதிகமாகும். ஓகேவா. இது வந்து இதோட ஒரு அப்ஜெக்டிவ். ஃபார்ம் பிளான். இப்போ ஃபார்ம் பிளானிங் நம்ம பார்த்திருக்கோம். ஃபார்ம் பிளானிங்னா என்ன, அதோட டெஃபினிஷன்ஸ் பார்த்திருக்கோம். ஃபார்ம் பிளானுக்கும் ஃபார்ம் பட்ஜெட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஃபார்ம் பிளான்ங்கிறது தான் முதல்ல போடணும். ஒரு பிளான் பண்ணி பண்ணணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ ஃபார்ம் பிளான் தான் ஃபர்ஸ்ட் போடணும், அதுக்கப்புறம் தான் நம்ம பட்ஜெட் போட முடியும். ஃபார்ம் பிளான் கேன் பி ப்ரிப்பேர்ட் வித்தவுட் அ பட்ஜெட். ஒரு பட்ஜெட் இல்லாமலே நம்மளால பிளான் பண்ணிட முடியும். ஆனா ஆப்போசிட் இஸ் நாட் பாசிபிள். அதாவது ஃபார்ம் பட்ஜெட்
போடணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஃபார்ம் பிளான் தேவை. அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஃபார்ம் பிளான்ங்கிறது தான் ரொம்ப சுப்பீரியரான ஒரு விஷயம். ஓகேவா? அது இருந்தாதான் நம்மளால அடுத்த ஸ்டெப்பான பட்ஜெட்டுக்கு போகவே முடியும்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ ஃபார்ம் பிளான் கேன் பி ப்ரிப்பேர்ட் வித்வுட் அ பட்ஜெட், பட் அ பட்ஜெட் கேன் நாட் பி ப்ரிப்பேர்ட் வித்வுட் அ ஃபார்ம் பிளான். ஓகேவா? சோ இது ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஓகே, அப்போ ஃபார்ம் பட்ஜெட்டிங்னா அப்ப என்னதான்ப்பா அப்படின்னா, பட்ஜெட்னால என்னப்பா, ஜென்ரலா நம்ம ஃபேமிலிக்கு பட்ஜெட் போடுறோம்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவோம்? வரவு இவ்வளவு இருக்குப்பா, செலவு இவ்வளவு ஆகுது, இதுதானே நம்ம பட்ஜெட்ல போடுவோம். அதே தான் ஃபார்மிங்லயும் பண்ணுவோம். ஓகேவா? சோ the expression of farm plan in monetary terms. monetary termsனா பணமா, அந்த farm plan நம்ம வந்து ஜஸ்ட் இந்த ரிசோர்ஸ் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் நம்ம வாங்கணும்னு எழுதியிருப்போம். அதை நம்ம பணமா கன்வெர்ட் பண்ணி அதுல சொன்னோம் அப்படின்னா அதுதான் ஃபார்ம் பட்ஜெட்னு சொல்றோம். எஸ்டிமேஷன் ஆஃப் ரெசிப்ட்ஸ்னா வரவு, எக்ஸ்பென்ஸ்னா செலவு, நெட் இன்கம் அப்படின்னா நிகர லாபம். அதாவது நம்மளோட செலவுகள் எல்லாம் கொடுத்தது போக நம்மளுக்கு ஒரு வருமானத்துல மிச்சம் இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் நம்மளோட ப்ராஃபிட்னு சொல்லுவோம். அந்த ப்ராஃபிட்டை தான் இன்னொரு வார்த்தையில நெட் இன்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அப்போ வருவை எவ்வளோ, செலவு எவ்வளோ, நம்ம கிட்ட நின்ன காசு, அதாவது நம்மளோட லாபம் எவ்வளோ, இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ஃபார்ம் பட்ஜெட்ல போட முடியும். இந்த ஃபார்ம் பட்ஜெட்க்கு பேஸ் எதுவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஃபார்ம் பிளானா தான் இருக்க முடியும். ஓகேவா? ரைட். அப்போ ஃபார்ம் பட்ஜெட்டிங் இஸ் ப்ராசஸ் ஆஃப் எஸ்டிமேட்டிங் காஸ்ட், ரிட்டர்ன்ஸ் அண்ட் நெட் ப்ராஃபிட். காஸ்ட்னா செலவு, ரிட்டர்ன்ஸ்னா வரவு, நெட் ப்ராஃபிட் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராஃபிட், அதாவது லாபம். ஓகேவா? சோ இந்த என்டர்பிரைஸ்ல இதெல்லாம் இருக்கு, இவ்வளவுதான் நம்மளுக்கு செலவு பண்ணிருக்கோம், இவ்வளவு வரவு வந்திருக்கு, இவ்வளவுதான் நம்ம கிட்ட கையில இருக்கு அப்படிங்கிறது. இதுதான் வந்து ஃபார்ம் பட்ஜெட்டிங்ல நம்ம சொல்லுவோம். ஓகே, ரைட். அப்போ பட்ஜெட் இஸ் a statement of estimated income and expenditure. வரவு செலவு கணக்கு தான் நமக்கு பட்ஜெட். அவ்வளவுதான், ஒரே வார்த்தையில இதுதான் பட்ஜெட். ஓகே, ரைட். அப்போ ஃபார்ம் பிளானிங்க்கு எதுக்காக நம்ம போகணும் அப்படின்னா, to examine the existing resource situation. அதாவது இப்போ இந்த ரிசோர்சஸ் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் நம்மகிட்ட இல்ல அப்படிங்கிறது நம்ம ஃபார்ம் பிளான் போட்டாதான் தெரியும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஐடென்டிஃபை வேரியஸ் சப்ளை நீட்ஸ் ஃபார் த எக்ஸிஸ்டிங் அண்ட் இம்ப்ரூவ்ட் பிளான்ஸ். அதாவது இப்ப நம்ம போட்டிருக்க பிளான், ஒரு பிளான் இருக்கும், நம்ம போக வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு ஒரு பிளான் போட்டு வச்சிருப்போம். அப்போ இப்ப இருக்கிற இடத்துல இருந்து போக வேண்டிய இடத்துக்கு நான் வந்து போகணும் அப்படின்னா எனக்கு என்னென்னலாம் இடையில கேப் இருக்கு, என்னென்னலாம் நான் வாங்கணும், என்னென்ன சப்ளை எனக்கு தேவை, சோ இதையும் நம்மளால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேவா? அப்போ ஃபைண்ட் அவுட் த கிரெடிட் நீட்ஸ் ஆஃப் த நியூ பிளான். கிரெடிட் அப்படின்னா வந்து லோன். இப்ப நம்ம ஏதாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது கடன் வாங்கணும் வெளியில இருந்து, பேங்க்ல இருந்தோ அந்த மாதிரி ஏதாவது லீகலான இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து நம்ம கடன் வாங்க வேண்டியிருக்கும். அப்போ நமக்கு எவ்வளவு கடன் வாங்கணும், எவ்வளவு வட்டி வரும், அது எப்படி நம்ம ரீபே பண்ணலாம், இது எல்லாமே எப்ப நம்மளால பண்ண முடியும்னா மனக்கணக்கு போட்டுட்டு இருந்தா பண்ண முடியாது. அதை நம்ம ரிட்டனா ஒரு பேப்பர்ல எழுதணும்னா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு என்ன இன்னும் எங்க இருந்தெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற சோர்சஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே நம்மளால ஃபிகர் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? கிவ்ஸ் an idea of the expected income. அதாவது இவ்வளவு நம்ம எதிர்பார்க்கலாம், நம்மளுக்கு வந்து ஓகே இந்த கிராப் சீசன் நம்ம ஒரு 6 மாசம் போடுறோம் அப்படின்னா இந்த 6 மாசத்தோட முடிவுல நம்மளுக்கு ஒரு 1,20,000 இல்ல 1,50,000 வருங்கிற அந்த எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அது வந்து நம்ம ஃபார்ம் பிளான் போட்டு கரெக்டா எஸ்டிமேட் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு, எஸ்டிமேட்டட் இன்கம், எக்ஸ்பெக்டட் இன்கம். அதே வந்து நம்ம சும்மா மனக்கணக்கு போட்டுட்டு இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு 1,20,000 வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா அங்க 1 லட்சமாவும் குறையலாம், இல்ல அது 1.5 லட்சமா கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஓகேவா? சோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஃபேமிலியோட மத்த எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் நம்ம பிளான் பண்ணுவோம்ல, சோ அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஃபார்ம் பிளான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ப்ரொவைட்ஸ் கேஷ் இன்கம்ஸ் அட் பாயிண்ட்ஸ் ஆஃப் டைம் when they may be most needed at the farm. அதாவது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு 6 மாசத்துக்கு நான் கிராப், லைஃப் ஸ்டாக் ரெண்டுத்தையுமே சேர்த்து போடுறேன். இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த 6 மாசத்துக்கு முடிவுல தான் அந்த கிராப்ல இருந்து நம்மளுக்கு இன்கம் வரும். ஆனா நம்ம லைஃப் ஸ்டாக் போடுறோம், திடீர்னு இப்போ வந்து கோழி, ஆடு இந்த மாதிரி வளர்க்குறோம் அப்படின்னா அது நமக்கு 6 மாசத்து முடிவுல வரணும்னு அவசியம் கிடையாது, முன்னாடியே நம்மளுக்கு வரும். அப்போ நம்மளுக்கு இந்த ஃபார்ம் பிளானிங்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, எந்தெந்த மாசம் எனக்கு வருமானம் வரும், அதாவது இந்த மாசம் 3வது மாசம் நான் இந்த கோழியை வித்தேன்னா எனக்கு இதுல இருந்து இவ்வளவு வருமானம் வரும், அதே இத்தனாவது மாசம் இதை வித்தேன்னா எனக்கு இதுல இருந்து இவ்வளவு வருமானம் வரும். ஓகேவா? சோ ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் நம்மளுக்கு வந்து எப்பப்பெல்லாம் வருமானம் வருங்கிறதுக்கான அந்த ஒரு அடிப்படையாவும் இந்த ஃபார்ம் பிளான் வந்து நம்மளுக்கு செயல்படும். அப்ப அதை வச்சு நம்மளோட மத்த பிசினஸ் எல்லாத்தையுமே வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஃபேமிலியில இது எக்ஸ்பென்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல ஓகே இதுக்கு இது மேட்ச் பண்ணிக்கலாம், இந்த வரவை இந்த செலவோட நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளால கொஞ்சம் அஷ்யூர்டா வந்து செயல்பட முடியும். ரொம்ப அன்சர்டைனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஏன்னா ஃபார்மிங்ல ஏற்கனவே நிறைய அன்சர்டைனிட்டி இருக்கு. நம்மளுக்கு வந்து கிளைமேட் இருக்கு, வெதர் இருக்கு, ரெயின்ஃபால், டெம்பரேச்சர், இந்த மாதிரி ஏகப்பட்ட அன்சர்டைனிட்டி இருக்கு. சோ அது எல்லாத்தையும் தாண்டியும் நம்ம கிட்ட இருக்கிறதாவது நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்ல, அதெல்லாம் நம்ம கையில இல்ல. சோ அது வந்து நம்ம எப்படினாலும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சா அது முட்டாள்தனம் தான். சோ நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஃபார்ம் பிளான்ங்கிறதையும் நம்ம போடுறோம். ஓகே, சோ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ குட் ஃபார்ம் பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் ஷுட் பி ரிட்டன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பேப்பர்ல எழுதிடணும், மனக்கணக்குல போடக்கூடாது, அது என்னைக்குமே ஒர்க் அவுட் ஆகாது. இட் ஷுட் பி ரிட்டன்.
அப்புறம் ஃபிளெக்சிபிலிட்டி இன் அ ஃபார்ம் பிளான், அதாவது நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஸ்ட்ரிஞ்சென்டா இதுதான் பிளான் அப்படின்னு சொல்லி நம்ம எப்பவுமே நகரக்கூடாது. ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து அன்சர்டெயின்டி ரொம்ப ஜாஸ்தியா வந்துச்சு அப்படின்னா நம்மளால வந்து அந்த இடத்துல வந்து ஃபிளெக்சிபிளாவும் அந்த ஃபார்ம் பிளானை வச்சுக்கணும். ஓகேவா? திடீர்னு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ண வேண்டியது வருது, இல்ல ஏதாவது ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸ் ஏதாவது நம்ம பண்ண வேண்டியது வருது அப்படின்னா ஓவரா டெக்னாலஜி ஓரியன்டாவும் இல்லாம ஓவரா ட்ரெடிஷ்னலாவும் ஓரியன்டாவும் இல்லாம நம்ம ஃபார்ம் பிளானை வந்து ஃபிளெக்சிபிளா வச்சுக்கணும். ஓகேவா? அந்த 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 சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அதை மாத்திக்கிற மாதிரி அந்த ஃபார்ம் பிளான் நம்ம டிசைன் பண்ணி வச்சிருக்கணும். அடுத்து மேக்ஸிமைஸ் ரிசோர்ஸ் யூஸ் எஃபிஷியன்சி அட் த ஃபார்ம், அதாவது ஒரு ரிசோர்ஸ் இருக்கு, ஒரு இன்புட் இருக்கு அப்படின்னா அதை எவ்வளவு எஃபிஷியன்டா நம்மளால யூஸ் பண்ண முடியுதோ அவ்வளவு எஃபிஷியன்டா யூஸ் பண்ற மாதிரி தான் அந்த ஃபார்ம் பிளானை நம்ம டிசைன் பண்ணிருக்கணும். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் தான் நான் வாட்டர் சொன்னேன்ல, தஞ்சாவூர் மக்கள் எப்படி யூஸ் பண்ணாங்க, இன்னைக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ட்ரிப் ஆர் ஸ்பிரிங்கிள் இரிகேஷன் போட்டு. சோ அதுதான் இதுக்கு எக்ஸாம்பிள், ரைட்? Okay, attain the objectives of profit maximization through optimum resource use and balanced combination of farm enterprises. அதாவது நம்மளுக்கு அல்டிமேட் டைம் ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்றது. ஸோ அந்த ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்றதுக்கு நம்ம எப்படிலாம் ரிசோர்ஸ் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம், என்ன பேலன்ஸ்ல நம்ம க்ராப் போடலாம், என்ன பேலன்ஸ்ல லைஃப் ஸ்டாக் வச்சுக்கலாம் அப்படிங்கறது எல்லாத்தையும் டிசைன் பண்றதுக்கு தான் நம்ம இந்த ஒரு ஃபார்ம் பிளானை போடுறோம். ஓகே, ஸோ ரிஸ்க் அண்ட் அன்சர்டெயின்டி கேன் பி அக்கௌண்டட். அதாவது ரிஸ்க்கும் அன்சர்டெயின்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அது ரிஸ்க், ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்டே பண்ண முடியல அப்படின்னா அது அன்சர்டெயின்டி. ஓகேவா? ஸோ ரிஸ்க்ங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இந்த டைம் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நேரத்துல வந்து எனக்கு ஃபர்டிலைசர் தேவைப்படலாம், ஆனா அந்த ஃபர்டிலைசர் வாங்குறதுக்கான காசு என்கிட்ட இல்ல, இது ரிஸ்கா இருக்கலாம். அன்சர்டெயின்டிங்கிறது என்னன்னா, அதாவது இந்த மழை வந்து போச்சு, அதாவது கண்டிப்பா வந்துரும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்போம், ஆனா அது பொய்த்து போயிடும், மழை இல்லாம போயிடும். சோ அது வந்து அன்சர்டெயின்டி, நம்மளுக்கு தெரியவே தெரியாது அது என்ன நடக்கும். இப்போ ப்ரொவைடட் நம்மளுக்கு நிறைய வெதர் ஃபோர்காஸ்ட் வருது, அது மூலியமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். பட் இந்த ரைட் சென்ஸ் ஃபார்மிங்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெகுலராகவே அந்த அன்சர்டெயின்டி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ அப்போ ரிஸ்க் அண்ட் அன்சர்டெயின்டியை நம்ம வந்து ஒரு ஃபார்ம் பிளானிங்குள்ள கொண்டு வந்துடணும். ஓகேவா? அதாவது இந்த பிளான்ல இது மீன்ஸ் அன்சர்டெயின்டி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ஸோ அது ஒரு சர்டன் டிகிரி தான் நம்ம கொண்டு வர முடியும். பட் ரிஸ்க் வந்து நம்மளால ரொம்ப வெரி வெல் நம்மளால வந்து ஃபோர்ஸி பண்ண முடியும், முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சோ அந்த ரிஸ்க் எல்லாத்தையுமே வந்து உள்ள அக்கௌண்ட் பண்ணி அதை நம்ம எப்படி டேக்கிள் பண்றோங்கிறதையும் ஒரு ஃபார்ம் பிளான்ல நம்ம போட்டுறணும். ஓகேவா? டைம்லி அக்வைசிஷன் அண்ட் ரீபேமெண்ட் ஆஃப் ஃபார்ம் கிரெடிட், அதாவது அக்வைசிஷன் அப்படின்னா அக்வயர் பண்றது, வாங்குறது. கரெக்டான டைம், எந்த நேரத்துல எனக்கு வந்து லோன் தேவையோ அந்த நேரத்துல லோன் வாங்கி சரியான நேரத்துல ரீபேவும் பண்ணும், திருப்பியும் கட்டணும். ஓகேவா? சோ அத முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஒரு கிரெடிட் அப்படின்னாலே லோன். அப்போ கரெக்டான நேரத்துல எனக்கு இப்போ விதை விதைக்கணும் அப்படின்னா விதை விதைக்கிறது அன்னைக்கு போய் நான் நின்னா எனக்கு லோன் வந்து எப்படி கிடைக்கும் நமக்கு தெரியாது. அதனால அதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சா மட்டும்தான் நம்ம அந்த எப்போ வந்து விதைக்க போறோமோ அந்த சீசனுக்கு கொஞ்சம் முன்னாடியே போய் நம்மளால லோன் வாங்க முடியும். அதனாலதான் அப்போ நமக்கு லோன் கிடைச்சாதான் கரெக்டா விதைக்கிற நாள்ல எனக்கு வந்து பணம் இருந்து நான் வந்து விதைய வாங்கிட்டு வந்து விதைக்க முடியும். சோ கரெக்டான டைம்ல எனக்கு கிரெடிட் கிடைக்கணும், அதே மாதிரி சரியான நேரத்துல நான் ரீபேவும் பண்ணும், அப்பதான் எனக்கு அடுத்த லோன் ஒரு வேலை தேவைன்னா அது கிடைக்கும் இல்லையா? சோ ரீபேமெண்ட்டுக்காகவும் நம்ம கரெக்டான பிளான்ல அதை கொண்டு வந்துடணும். இந்த மாசம் இவ்வளவு நான் ரீபே பண்ண போறேன் அப்படிங்கறதையும் நம்ம பிளான் முன்னாடியே பண்ணிடணும். ஓகே, சோ யூட்டிலைஸ் ஃபார்மர்ஸ் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டேக் அக்கௌண்ட் ஆஃப் ஹிஸ் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். ஒரு ஃபார்ம் பிளான்ல நம்ம சொன்ன மாதிரி என்னதான் வந்து ஒரு மீன்ஸ் ப்ராஃபிட் மேக்ஸிமைஸ் பண்ற மாதிரி ஒரு என்டர்பிரைஸ் எடுத்தாலும் அந்த ஃபார்மருக்கு சொந்தமா அது வந்து விருப்பமா அது போடுறதுக்கு. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஈமு கோழி வந்து நிறைய வந்துச்சுல, அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபார்மர்ஸ் வந்து நிறைய பேர் அதுல ரொம்ப ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அதுக்கு ஜம்ப் ஆயிட்டாங்க. நார்மல் லைஃப் ஸ்டாக் எல்லாத்தையுமே வித்துட்டு ஆடு மாடு கோழி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வித்துட்டு சில பேர் அதை வச்சுட்டும் பண்ணாங்க, சில பேர் டோட்டலா வித்துட்டு மொத்தமா ஈமு கோழியில வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. பட் அது வந்து பெரிய ஒரு ஃபிளாப், மீன்ஸ் பெரிய ஃபிளாப்பான ஐடியா இது. சோ அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்து விவரமா இருந்துட்டு எப்படி பண்ணிட்டாங்கன்னா, அவன் போடட்டும், பக்கத்துல இருக்கவங்க போடட்டும், அது நல்ல ப்ராஃபிட்டபிளா வந்துச்சுன்னா நம்ம அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்படி ஒரு மென்டாலிட்டி வந்து ஃபார்மர்ஸ்க்கு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வெறுப்புகள் இருக்கும்ல, இது வந்து ஓகே நான் இது பண்றேன், எனக்கு இல்ல அது பண்றதுக்கு என்னதான் அது ப்ராஃபிட் வந்தாலும் எனக்கு அது பண்றதுக்கு விருப்பமே இல்ல, நான் வந்து இப்போ இருக்கிற என்னோட நிலைமையிலே சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. சோ இது எல்லாத்தையுமே அந்த ஃபார்ம் பிளானுக்குள்ள நம்ம கொண்டு வந்துடும். என்னெல்லாம் நம்மளுக்கு வேணும், என்னெல்லாம் நம்மளுக்கு வேணாம், என்னெல்லாம் நம்மளுக்கு பிடிக்கும், என்னெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காதுன்னு ஒரு ஃபார்மர் வந்து தன்னோட ஃபார்ம் பிளான்ல எல்லாத்தையுமே கொண்டு வந்துடணும். ஓகேவா? சோ ப்ரொவைட் ஃபார் எஃபிஷியன்ட் மார்க்கெட்டிங். ரொம்ப ரொம்ப முக்கியமான அண்ட் ஃபைனலான விஷயம் என்னன்னா மார்க்கெட்டிங். என்ன நம்ம பிளான் போட்டு ப்ரொடியூஸ் பண்ணி கடைசியில ப்ராடியூஸ் எடுத்து வெளியில வச்சாலும் கரெக்டான மார்க்கெட்டிங் நம்ம வந்து டிசைட் பண்ணல, கரெக்டான மார்க்கெட்டை சூஸ் பண்ணல அப்படின்னா அந்த பொருளுக்கான நியாயமான விலை நம்மளுக்கு கிடைக்காது. ஓகேவா? சோ கரெக்டான மார்க்கெட்டிங் வரைக்கும் அந்த பொருள் வந்து உற்பத்தி ஆகுறதுல இருந்து அது போய் கஸ்டமரை சென்று அடையிற வரைக்கும்
டோட்டலா நம்ம வந்து ஃபார்ம் பிளான்ல எல்லாத்தையுமே வந்து எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி போட்டு வச்சிடணும். ஓகேவா? சோ இதுதான் வந்து கரெக்டான ஒரு ஃபார்ம் பிளான் நம்ம டிசைன் பண்றோம்னா இதெல்லாம் அந்த ஃபார்ம் பிளான்ல இருக்கணும்னு சொல்றது. ஓகேவா? ஓகே. அடுத்து ப்ரொவைட் ஃபார் த யூஸ் ஆஃப் லேட்டஸ்ட் டெக்னாலஜி. நம்ம முன்னாடி சொன்னதே தான். கரெக்டா ரிசோர்ஸ் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி தேவைப்படும். ஸோ அதை யூஸ் பண்ற மாதிரியும் நம்மளுக்கு அந்த இடத்துல ப்ரொவிஷன் வந்து இருக்கணும். ஓகே. காம்பனன்ஸ் ஆஃப் ஃபார்ம் பிளானிங். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கும். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆப்வியஸா என்ன இருக்கும்? அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனா நம்மளோட கோல். ஓகேவா? அப்போ ஃபார்ம் பிளானிங் எதுக்காக பண்றோம்? ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் தான். ப்ராஃபிட்டை அதிகப்படுத்தணும். ரெண்டாவது விஷயம் காஸ்ட் மினிமைசேஷன், செலவை குறைக்கணும். ஓகேவா? சோ இது ரெண்டு தான் நமக்கு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனா இருக்கும். ஒன்னு ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணணும், ரெண்டாவது காஸ்ட்டை மினிமைஸ் பண்ணணும். ஓகே. செகண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா இன்வென்டரி ஆஃப் ஸ்கேர்ஸ் ரிசோர்சஸ் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ். இன்வென்டரி அப்படின்னாலே வந்து கணக்கெடுக்கிறது. அதாவது நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்கு, நம்ம கிட்ட என்னெல்லாம் இல்ல. ஓகேவா? எதெல்லாம் வந்து குறைவா இருக்கு, அதுதான் ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸ். ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸ் என்னெல்லாம், அப்புறம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னா என்னெல்லாம் நம்மளுக்கு தடையா இருக்கு. நம்ம வந்து ஒரு ஃபார்ம் பிளான் போட்டிருக்கோம், அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தடையா இருக்கும், தடையா இருக்கலாம் அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம காம்பனண்டா எழுதிடணும். ஓகேவா? அதாவது ஒரு ஃபார்ம் பிளான்ல என்னென்ன காம்பனன்ஸ் எல்லாம் இருக்கும், என்னென்ன ஹெட்டிங் எல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு, சப்டைட்டில் எல்லாம் என்னென்ன இருக்கும், இதுக்கு கீழே தான் நம்ம எல்லாத்தையுமே எழுதுவோம். ஓகேவா? ஸோ செகண்ட் காம்பனன்ட் என்ன இருக்கணும்னா என்னென்னலாம் நம்ம கிட்ட இருக்குங்கிற கணக்கெடுப்பு வச்சுக்கணும். இதெல்லாம் இவ்வளவு இருக்கு, இதெல்லாம் ஸ்கேர்ஸா இருக்கு, இதெல்லாம் நம்மளுக்கு தடையா இருக்கு அப்படின்னு எழுதிக்கணும். அடுத்து அல்டர்னேட்டிவ் சாய்ஸஸ். அதாவது ஒருவேளை இது இல்லைன்னா, ஒருவேளை இது இந்த பிளான் ஏ இல்லாம பிளான் ஏ ஃபெயில் ஆச்சுன்னா பிளான் பி ஒன்னு ரெடியா இருக்கணும். ஓகேவா? அதுதான் ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸஸ் சொல்றோம். அதாவது இது இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், இது இல்லைன்னா வேற எப்படி போகலாம், ஒருவேளை அந்த அன்சர்டன்டி ஏதாவது வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல தடையை ஏற்படுத்துச்சுன்னா வேற என்ன பிளான் பி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் ஆல்ரெடி நம்ம ரெடியா வச்சுக்கணும். அடுத்து இன்புட் அவுட்புட் கோஎஃபிஷியன்ட். அதாவது எவ்வளவு இன்புட் போடணும், எவ்வளவு அவுட்புட் வரும், இதுதான் இன்புட் அவுட்புட் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ அதுவும் நம்ம முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சிடணும். அப்பதான் எவ்வளவு இன்புட் தேவை, அதுல இருந்து நம்மளுக்கு எவ்வளவு இன்புட் எவ்வளவு அவுட்புட் கிடைக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகே. அடுத்து பிளானிங் டெக்னிக். என்ன டைப் ஆஃப் பிளான் நம்ம பண்ண போறோம், இது வந்து பின்னாடி வரும், நான் அதுல சொல்றேன். ஓகேவா? ஓகே. அப்ப ஸ்டெப்ஸ் இன் பிளானிங். ஸ்டெப்ஸ் இன் பிளானிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஃபர்ஸ்ட் பிளானிங் தான். பிளானிங்னா நம்ம ஃபார்ம் மேப் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதாவது பெரிய ஏக்கர் லேண்ட் இருக்கு, இல்லைனாலும் சின்ன ஏக்கர் லேண்ட்னாலும் நம்ம இந்த இடத்துல இது போட்டோம்னு சொல்லிட்டு குட்டி குட்டி கட்டமா பிரிச்சு வச்சுக்கலாம். ஓகேவா? சோ ஒரு ஃபார்ம் மேப் வந்து போட்டுக்கணும். அடுத்து அந்த ஃபார்மிங்கோட ஹிஸ்டரி என்ன, அதாவது நம்ம காலங்காலமா என்னென்ன கிராப் எல்லாம் போட்டிருக்கோம், எதெல்லாம் நமக்கு லாஸ் ஆயிருக்கு, எப்பெல்லாம் மழை இருந்திருக்கு, எப்பெல்லாம் மழை இல்ல. ஓகேவா? சோ எப்பெல்லாம் வந்து ரொம்ப வெயில் அதிகமாயிருக்கு, எப்பெல்லாம் வாட்டர் லாக் ஆயிருக்கு. ஓகேவா? சோ இந்த மாதிரி வந்து அந்த ஃபார்மிங்கோட ஹிஸ்டரியவே நம்ம எடுத்து வச்சுக்கணும். அப்பதான் நம்மளால கரெக்டா எஃபிஷியன்டா பிளான் வந்து டிசைன் பண்ண முடியும். மூணாவது என்னன்னா பிளானிங் புல்லக் அண்ட் ஹியூமன் லேபர் ரெக்யர்மெண்ட். அதாவது நம்மளுக்கு லேபர் வேணும்ல, அப்போ மாடோ இல்லைன்னா வந்து ஹியூமன் லேபரோ வந்து எவ்வளவு தேவை அப்படின்றதும் நம்ம பிளான் பண்ணிக்கணும். லேண்ட் யூஸ் அண்ட் சாயில் கன்சர்வேஷன் பிராக்டிசஸ். அதாவது லேண்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம், மண்ணை எப்படி எல்லாம் நம்ம பதப்படுத்த போறோங்கிற அந்த இதையும். இப்ப நம்ம டிலேஜ் பண்ணுவோம், இல்லைன்னா வந்து நிறைய பேர் வந்து வித்தியாசமா அந்த ட்ரெடிஷனலா நிறைய பேர் வந்து சாயில் கன்சர்வேஷன் எல்லாம் பண்ணுவாங்க. சோ நம்ம என்னென்ன பண்ண போறோங்கிறதையும் நம்ம பிளான் பண்ணிடணும். லைஃப் ஸ்டாக் ப்ரோக்ராம். கிராப் என்ன போட போறோம், லைஃப் ஸ்டாக் என்ன போட போறோம், அதை எப்படி நம்ம மார்க்கெட் பண்ண போறோம், இது அத்தனையுமே பிளானிங் குள்ள வந்துடணும். ஓகேவா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் ஃபார்ம் பிளான் டிசைன் பண்றதுல. செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன். இப்ப இது ப்ரொவைடட் நம்ம கிட்ட இல்ல எல்லாமே இருக்கு கையில, அதோட ஹிஸ்டரி இருக்கு, ஃபார்மிங் மேப் இருக்கு, என்னென்ன லேபர் தேவை, எப்படி லேண்டையும் சாயிலையும் நம்ம யூஸ் பண்ண போறோம், எப்படி லைஃப் ஸ்டாக் என்னென்ன லைஃப் ஸ்டாக் போட போறோம், எப்பெல்லாம் அதை விற்க போறோம், இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா அடுத்த ஸ்டெப் நம்ம ஸ்ட்ரெயிட்டா இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போயிடலாம். அதாவது கரெக்டா ஒரு பிளானை மட்டும் சூஸ் பண்ணி அந்த பிளானை நம்ம ஆபரேஷனுக்கு விடுறது, அதாவது நம்ம வந்து செயல்படுத்துறது தான் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லுவோம். மூணாவது கண்ட்ரோல் அப்படின்னா வந்து இப்ப அது செயல்பட்டு இருக்கு, நம்ம எஸ்டிமேட் பண்ண பிளான் வந்து செயல்பட்டு இருக்கு. அந்த பிளான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஓகே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணிருந்தோம் பட் இதெல்லாம் நடக்கல, அப்போ எவாலுவேஷன் பண்ணணும். நம்ம வந்து என்னெல்லாம் பிளான் பண்ணிருக்கோம், எதெல்லாம் நடந்திருக்கு, எதெல்லாம் நடக்கல, அப்போ எதெல்லாம் நடக்கலையோ அதை எப்படி நடத்தலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்போ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ ரைட் சைட்ல இருக்கிற அந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பிளானிங் இருக்கு. பிளானிங்ல என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பிளானையும் பண்ணணும், ஆல்டர்னேட்டிவ் ஒருவேளை இது போச்சுன்னா நம்ம வேற ஒரு பிளான் பி வந்து கையில வச்சுக்கணும். அப்போ பிளான் ஏவை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிளான் ஏவை எவாலுவேட் பண்றோம். அதாவது ஓவர் டைம், நேரம் ஆக காலம் போக போக நம்ம எப்படி நம்ம பிளான் பண்ணிருக்கிறது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆயிருக்கா, என்ன இங்க பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்போ பிளானிங் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம்.
ஓகேவா? அதுவே அது அச்சீவ் ஆகல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ரெமெடி எங்க இருக்கு? ஃபார்மர் கண்ட்ரோல்ல இருக்கா அப்படின்னா, ஆமா ஃபார்மரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இப்போ இந்த மழை, நம்ம சொன்ன மாதிரி மழை, வெயில் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் அந்த எக்ஸிக்யூட் ஆகாம போனதுக்கான காரணத்தை ஃபார்மரால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா, அப்போ ஆப்வியஸா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த கண்ட்ரோல் ஸ்டெப்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஒருவேளை வந்து நம்மளோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம இம்ப்ளிமெண்டேஷன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது நம்ம செயல்படுத்துறது மூலியமா ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்ம செயல்படுத்தாம விட்டதுனாலதான் அது இந்த இடத்துல வந்து அவுட்புட் வராம இருக்கு. நம்ம செயல்படுத்திருந்தோம் கண்டிப்பா அவுட்புட் வந்திருக்கும் இல்லையா? சோ இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஆரம்பிக்கலாம். ஒருவேளை அது நம்ம கண்ட்ரோல்லயே இல்லாத ஒரு காரணினால நம்மளோட ஃபார்ம் பிளான் போயிட்டு போச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த அல்டர்னேட்டிவ் ஃபார்ம் பிளான் போட்டோம்ல, அதுல இருந்து அந்த பிளான் B செயல்படுத்த ஆரம்பிச்சிடணும்ன்றாங்க. புரிஞ்சா? ஃபார்ம் A போட்டு அது கண்ட்ரோல் இருக்கிற வரைக்கும் பார்த்துட்டு எவாலுவேட்லாம் பண்ணி பார்த்துட்டு அது நம்ம கையில இருக்கிற விஷயத்தினால, நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியிற விஷயத்தினால இயங்காம போச்சு அப்படின்னா நம்ம இம்ப்ளிமெண்டேஷன்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஒருவேளை நம்ம கையில மீன்ஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயத்தினால அந்த ஃபார்ம் பிளான் A வந்து பொய்யாச்சு, நடக்காம போயிடுச்சு அப்படின்னா அப்ப நம்ம பிளான் B வந்து பிளானிங் பண்றதுல இருந்து இம்ப்ளிமெண்டேஷன் கண்ட்ரோல் வரைக்கும் நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து ஸ்டெப்ஸ் இன் ஃபார்ம் பிளானிங். ஓகேவா?